இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா, இது கொஸ்டின் நம்பர் 11ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்பொழுதும் போகிற மாதிரி தான் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா இன்னர் காலத்தில் பார்ட்னர் நேம் போட்டுக்குங்க. அதாவது ரோஸு, அவுட்டர் காலத்தில் லில்லி, அதே மாதிரி ரோஸ் லில்லி டெபிட் சைடு கிரெடிட் சைடு. இப்போ இந்த டிக் பண்ணதெல்லாம் வரும் பாருங்களேன். அப்போ இந்த டிக் பண்ணதெல்லாம் எல்லாம் வரும்னா எக்ஸப்ட் ஒன்று தவிர, அதாவது லைபிலிட்டிஸில் டிக் பண்ணது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 லில்லி லோன் கொண்டு டிக் பண்ணியிருப்பீங்க. அந்த லில்லி லோன் வந்து என்னன்னா பார்ட்னருடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு தான் அது போகணும். அப்போ நம்ம போடுறது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், அதனால இங்கே அது வராது. அடுத்தது முதல்ல எடுத்தோடனே எப்பொழுதும் போல கேபிட்டல், அதாவது பை பேலன்ஸ் ப்ராட் அவுட். இந்த கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 2,40,000 அண்ட் தென் 1 lakh. அடுத்தது பொறுத்த வரைக்கும் டிக் பண்ணதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அது ரேஷியோ வீதம் பிரித்து கொடுக்கணும். எவ்வளோ அமௌண்ட்டுனா 50,000 கொடுத்துருக்காங்க இன்ட்டு 2/5. எவ்வளோ அமௌண்ட்னா ஒரு பார்ட்னருக்கு 20,000, இன்னொரு பார்ட்னருக்கு ஆட்டோமேட்டிக்காக 30,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் ப்ராஃபிட், இதற்கு பாருங்கள் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் உள்ள ப்ராஃபிட், அதை இந்த சைடில் கொண்டு வந்து போட்டுக்குங்க. அங்கெல்லாம் பழசில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர்லாம் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் சொல்லுவீங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் ரியலைசேஷன் ப்ராஃபிட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2 பேருனுடைய ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபரை கொண்டு வந்து போட்டுக்கிறீங்க. இதுக்கு அடுத்தது இங்கே ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை நோட் பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பார்ட்னர் வந்து அசட்ஸை ஏதாவது எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதே மாதிரி லைபிலிட்டிஸ் ஏதாவது பே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அல்லது எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இவங்க பார்ட்னர் பே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ முதல்ல அசட்ஸ் எடுத்தாங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எங்கே வரும்னா கடைசியில் வரும். இது இருக்குது பாருங்கள், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் கடைசியில் இருக்குது. இது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எங்கே வரும்னா டெபிட் சைடில் வந்துடுது. இப்போ எழுதும் போது டு ரியலைசேஷன் அக்கௌண்ட், அவர் என்னதை எடுத்துக்கிட்டாரு, பில்ஸ் ரிசீவபிள் எடுத்துக்கிட்டாரு. யார் எடுத்துக்கிட்டா, ரோஸு. அப்போ ப்ராக்கெட்டில் பில்ஸ் ரிசீவபிள் டேக்கன் போட்டு ரோஸில் வந்து 33,000 போட்டுக்குங்க. லில்லி கேட்டார். அதுக்கு அடுத்தது இங்கே டெபிட் சைடில் பார்க்குறீங்க, ஏதாவது பார்ட்னர் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் பண்ணியிருக்காரு, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதனால் அந்த டிரான்சாக்ஷன் எதுவுமே அங்கே பார்ட்னர்ஸ் நேம் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக் எங்கே வரும்னா இந்த சைடில் கடைசியில் வரும். அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே இங்கே இல்லை, ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் இல்லை. அதனால் இங்கே எதுவுமே வரலை. இப்போ நாம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். முதல்ல ரோஸு க்ளோஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து லில்லிக்கும் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. 2 பேர் அமௌண்ட்டையும் தூக்கி டெபிட் சைடில் போடுங்க. டோட்டலில் இங்கே பேலன்ஸ் ஆகுது. லில்லிக்கு இப்போ ரோஸுக்கு பொறுத்த வரைக்கும் 2,33,240. அதே மாதிரி லில்லிக்கு பொறுத்த வரைக்கும் 1,99,360. இப்போ இந்த 2 அமௌண்ட்டையும் வந்து பிஸ்னஸ் என்ன பண்ணுது, க்ளோஸ் பண்ணி கேஷாக பே பண்ணுது. இந்த கேஷாக பே பண்ணுறது தான் நம்ம வந்து பேங்க்குன்னு சொல்லுவோம். அப்போ டு பேங்க் அக்கௌண்ட் எக்காரணத்தை கொண்டு டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுறாதீங்க. டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டிங்கன்னா பிஸ்னஸ் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ அதுதான் கிடையாது உங்களுக்கு. அதனால் நீங்கள் போட வேண்டியது என்னன்னா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு எவ்வளோ அமௌண்ட்னா அதான் சொல்லிட்டேன். இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட் போடணும்னா கடைசியாக பேங்க் அக்கௌண்ட் ஒன்று போடணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்களேன், இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் சிங்கிள் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது டெபிட் சைடு கிரெடிட் சைடு. இப்போ கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் கேஷ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நம்ம டிக் பண்ணியிருக்கோமா. இப்போ அந்த ஐட்டம்ஸ் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் தட்ஸ் மீன் கேஷ் அக்கௌண்ட்னு வச்சுக்கலாம். இது எங்கே வரும்னா டெபிட் சைடில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். அந்த அமௌண்ட்டு எவ்வளோனா 16,000 கொண்டு வந்து போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது நாம் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எங்கெங்கே பேங்க்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்க. அதாவது எங்கெங்கே பேங்க் வந்திருக்குன்னா முதல்ல வந்து பை சைடில் சொல்லி முடிச்சுக்கிறேன். பை சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அசட்ஸை ரியலைஸ் பண்ணோம்ல 4,84,000, அது அங்கே எங்கே வந்திருக்குன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த ரியலைசேஷன் எங்கே வந்துடுதுன்னா டெபிட் சைடில் வந்துடுது. அப்போ அசட்ஸ் ரியலைஸ்டு அமௌண்ட்டு இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அவுட்டர் காலத்தில் கூட போட்டுக்கலாம். டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் போட்டு 4,84,000.
ப்ராக்கெட்டில் வேணால் அசட்ஸ் ரியலைஸ்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே கடை சைடில் பை பேங்க்குன்னு போட்டு மோட்டார் சைக்கிள்னு சொல்லி போட்டுருப்பீங்க. அதே இது இங்கே எழுதும் போது டூ ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் வேணால் மோட்டார் சைக்கிள்னு போட்டுக்குங்க. எவ்வளோ அமௌண்ட்னா நேரடியாக அவுட்டர் கடத்திலே போட்டுக்குங்க, 10,000 ரூபா. அடுத்தது இப்போ எப்படி ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பார்த்தோமோ அதே மாதிரி, அதாவது ரியலைசேஷனில் கடை சைடில் பார்த்தோமோ அதே மாதிரி டெபிட் சைடில் பார்க்குறீங்க. டெபிட் சைடில் பார்க்கும்போது அங்கே டெபிட்டில் உள்ளது இங்கே பேங்க் அக்கௌண்ட்டில் எங்கே வந்துடும்னா கடை சைடில் வந்துடும். அப்போ பை ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் வேணால் நீங்கள் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ அமௌண்ட்னா கிரெடிட்டார்ஸுக்கு பே பண்ண அமௌண்ட்னா 38,000. எகைன் மறுபடியும் பை ரியலைசேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் எக்ஸ்பென்சஸ் அந்த அமௌண்ட் எவ்வளோனா 2,400. அடுத்தது பை ரியலைசேஷன் அக்கௌண்ட், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் எலக்ட்ரிக் பில்லு எவ்வளோ அமௌண்ட்டுனா 5,000. முடிஞ்சு போச்சாங்க. இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் வேறு எதுவும் பேங்க்கு கிடையாது. இதுக்கு அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு கீழே வரீங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பேங்க்குன்னு எங்கே போட்டோம்னா நம்ம டெபிட் சைடில் போட்டோம், கடைசியாக போட்டோம். அதாவது பார்ட்னருக்கு பிஸ்னஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. அப்போ பார்ட்னருக்கு பிஸ்னஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்னா ரோஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குன்னா 2,33,240. அதே மாதிரி லில்லிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குன்னா 1,99,360. இது ரெண்டுத்தையும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நான் ரவுண்ட் அப் பண்ணி காட்டியிருப்பேன். இப்போ ஆக மொத்தம் இப்போ கிரெடிட் சைடில் உள்ள டோட்டலும் அதே மாதிரி டெபிட் சைடில் உள்ள டோட்டலும் ஈக்குவலாக வரும். பேலன்ஸ் ஷீட்டு மாதிரி டேலி ஆகணும். அப்போங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன முடிஞ்சு போச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.